இந்த சம்மர் ஹாலிடேல குழந்தைங்களுக்கு ஈவினிங் எந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அப்போ ஒரு முறை இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். வாஷ் பண்ண அந்த உருளைக்கிழங்கை கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். வேக வைக்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதாங்க, நம்ம எடுத்துடலாம். எடுத்த உருளைக்கிழங்க ஒரு துணியில் போட்டு நம்ம ஆற விடலாம். மேலே இருக்க தண்ணி நம்ம கையில் பட்டால் தண்ணி ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம காய வச்சா போதும். நல்லா ஒரு காய வச்சுட்டு எடுத்து பாருங்கள், கையில் ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அடுத்தது பெப்பர், நீங்கள் பெப்பரும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு முழுக்க படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வறுத்தாதான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு வரும். முதல் தடவை நம்ம போட்டு வறுத்து பொன்னிறமாக வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து மீதம் உள்ள பொட்டேட்டோவை அதில் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோவை மறுபடியும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணால் தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.